ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காடை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம கல்லில் ஆட்டி எப்படி நம்ம பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த மாதிரி கல்லில் நம்ம அரைச்சி செய்கிறப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மசாலாலாம் பக்குவமாக எப்படி அரைச்சி நம்ம இந்த காடை கிரேவி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம்னா சண்டே ஸ்பெஷல் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்த்தீங்கன்னா அம்மா கருவேப்பிலை பிடுங்கிட்டு வர சொன்னாங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பெரிய கருவேப்பிலை மரம் இருக்குது. அங்கே போய்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கிட்டு அம்மாட்ட போய் தரலாம். நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க மரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். இதில் தான் இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை ஒழிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மேலே தான் நல்ல கருவேப்பிலை இருக்குது, அங்கே ஃபஸ்ட்டு பிடுங்கிக்கலாம். நமக்கு வேண்டி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பிடுங்கியாச்சு. அது இல்லாமல் வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய ரோஸ் செடியும் வச்சுருக்கோம். ஒவ்வொன்றும் கலர் கலராக ரோஸு பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்போ நம்ம அம்மா கிட்ட கொடுத்துட்டோம். அம்மா இன்றைக்கி நம்ம என்னமோ பண்ண போகிறோம்? இன்றைக்கி வந்து நம்ம காடை கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம தேவையான மசாலா வந்து எடுத்து வச்சுருக்கோம். வரமிளகாய், மிளகு, அப்புறம் மல்லி, பெருஞ்சீரகம், சீரகம், அப்புறம் வந்து ஏலக்காய், இந்த மாதிரி அன்னாச்சி பூவு, இந்த மாதிரி மராத்தி மொக்கு இதெல்லாம் வச்சுருக்கோம். கசகசா இதெல்லாம் தான் நம்ம வந்து வறுத்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து தேங்காய் இது வந்து நம்ம இதோட சேர்த்து நம்ம இதை அரைக்கணும். இது வந்து வதக்கி விட்டு மட்டும் நம்ம அப்படியே தாளித்து மட்டும் விட போகிறோம். இப்போ வாங்க இதை நம்ம எப்படி வறுத்து நம்ம அரைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். கேஸை முதல்ல ஆன் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு வடைச்சட்டி ஒன்று வச்சுக்கலாம். இப்படி நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ வடைச்சட்டி வந்து பாருங்கள் ஹீட் ஆகட்டும். அந்த உள்ள இருக்க தண்ணியெலாம் வந்து நம்மளுக்கு இதாகட்டும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பொருள்லாம் வந்து மொத்தமாக சேர்த்துட்டு நம்ம எண்ணெய் சேர்த்தாம இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் நல்லா வந்து அந்த வாசனை வந்து நம்மளுக்கு நல்லா வரணும். நம்ம எண்ணெய் ஊற்றாமல் இதை அப்படியே நம்ம நல்லா வறுத்து விட போகிறோம். அந்த வாசனை நல்லா நம்மளுக்கு வந்த வரையுமே வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நல்லா வாசனை வரும்போது நம்ம தேங்காவும் சேர்த்து இதோடய வறுக்க போகிறோம். இப்போ வாசனை நல்லா வருதுங்க. நம்ம வந்து தேங்காய் வந்து பாருங்கள் திருகி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இந்த மாதிரி சேர்த்து இதோடு சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்து நல்லா வறுத்திட்டு இருக்கிறோம். பாருங்கள் தேங்காய் லைட்டாக வந்து கலர் மாறவுமே அப்படியே நம்ம எடுத்து ஆற வச்சு நம்ம அரைக்க போகிறோம். அவ்வளோதாங்க, நல்லா வறுத்தாச்சு. பாருங்க இந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ இந்த பொருளை வந்து நல்லா ஆற வைக்க போகிறோம். நல்லா கொஞ்சம் ஆறட்டும். அப்படியே வந்து நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கல்லில் தான் ஆட்ட போகிறோம். ஒன்று வருத்தம் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் கல்லில் தான் ஆட்ட போகிறோம். வாங்க ஆட்டுறதை பார்ப்போம். இந்த மஞ்சள் துண்டு ஒரு துண்டை வந்து நம்ம இந்த மாதிரி நசுக்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் அரைக்க போகிறோம். எல்லாத்தையும் கொட்டிட்டாங்க அம்மா. இந்த மாதிரி லைட்டாக வந்து நம்ம தட்டிட்டு அப்படியே நம்ம ஆட்டுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் மஞ்சள் பொடி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி விரலி மஞ்சள் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம இந்த மாதிரி ஆட்டும் போது சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி தெளித்து நம்ம நல்லா மை போல் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி வைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாசனை சூப்பராக இருக்கும். கிராமத்து சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் அரைச்சி குழம்பு வைப்பாங்க. நாங்களும் வந்து கிராமனால நாங்கள் எப்பயுமே இப்படி தான் குழம்பு வைப்போம். உங்களுக்கும் ஏதாவது இந்த மாதிரி நாட்டுக்கோழி இந்த மாதிரி ஏதாவது குழம்பு வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு வச்சு காட்டுறோம். இந்த மாதிரி கல்லில் நீங்கள் ஆட்டி செய்கிறப்ப ரொம்பவுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ஆட்டி குழம்பு வச்சு பாருங்கள்.
உங்களால் நீங்கள் வேலைக்கெல்லாம் போகிறீங்க, உங்களால் ஆட்டி குழம்பு வைக்க முடியாது அப்படின்னா இதே பக்குவத்தில் வந்து நம்ம மிக்சியில் கூட அரைச்சி குழம்பு வைக்கலாம். அதுவுமே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஆட்டிக்கிட்டே இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நல்ல வாசனை. குழம்பெல்லாம் வச்சோம்னா சூப்பராக இருக்குங்க. கிராமத்து சைட்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து நம்ம கல்லில் ஆட்டி தான் குழம்பு வைப்பாங்க. இப்போ இருக்க பெண்கள் வந்து நம்ம வேலைக்கெல்லாம் போகிறோம், அதனால் இவ்வளோ பக்குவமாக வந்து அரைச்சி குழம்பு வைக்க முடியுமான்னு தெரில. இதே பக்குவத்தில் நம்ம மிக்சியில் அரைச்சி குழம்பு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நம்ம மை போல் அரைக்க ஆரம்பிச்சிட்டே இருக்கோம். இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம அரைச்சோம்னா மசாலா வந்து ரெடி ஆயிருங்க. நாங்கள் எப்பயுமே வந்து குழம்பு இப்படி ஆட்டி தான் குழம்பு வைப்போம். ஏதாவது அவசரம்னா அதுக்கு தனியாக வந்து நாங்கள் மசாலா அரைச்சி வச்சுருக்கோங்க, அதை யூஸ் பண்ணிக்குவோம். இந்த பக்குவத்தில் இருந்தால் நம்மளுக்கு போதும். இப்போ எடுத்துக்கலாம். நம்ம கிரேவிங்கிறதுனால லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் கழுவி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணியெலாம் வந்து நம்மளுக்கு இதாகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்தி நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், சட்டி வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன், நீங்கள் வந்து கல்லெண்ணெய் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பட்டையும் கொஞ்சம் சோம்பும் போட்டதுக்கப்புறம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வந்து அதை வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. ஓரளவுக்கு லைட்டாக பொன்னிறமாக வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த டயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த டயத்தில் வந்து நம்ம ஒரே ஒரு தக்காளியை மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் நம்ம சேர்த்து இப்போ வதக்கிக்கலாம். இப்போ வதங்குற அளவுக்கு கொஞ்சம் வந்து உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்து வதக்கிறப்ப வேகமாக வந்து நம்மளுக்கு தக்காளி வதங்கிடும். வந்து பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கிட்டுருக்கு. நம்ம வந்து இன்றைக்கி ஒரு 2 காடை தாங்க செய்ய போகிறோம். அந்த 2 காடைக்கு தேவையான மசாலா மட்டும்தான் இப்போ நம்ம சேர்த்துட்ருக்கோம். பாருங்கள், காடையை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். காடையோடு சேர்த்து நம்ம அந்த மசாலாவோடு கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு வதங்கிட்டுருக்கு. இப்போ அந்த எண்ணெயிலே வந்து நம்மளோட அந்த காடை வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து சேர்த்து அந்த அந்த தண்ணியே கழுவி வச்சுருப்போம் இல்லைங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கிரேவி அப்படிங்கிறனால நம்ம தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்த போகிறோம், அந்த காடை வேகிற அளவுக்கு. இந்த டயத்தில் வந்து நம்ம உப்பு இதெல்லாம் வந்து பார்த்துக்கங்க, கரெக்டாக இருக்கா அப்படின்னு. பத்தலை அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த டயத்தில் நீங்கள் காரத்தையும் செக் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலை அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் நான் வந்து பாருங்கள் கலருக்கோசரம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டு அந்த காடை வந்து நல்லா வேகிற அளவுக்கு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இடையில வந்து கிண்டி விடுங்க, அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்துட்டுருக்கு. அப்பப்போ இடையில வந்து மூடி போட்டு மூடிட்டு இடையில இப்படி கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு காடை சூப்பராக வந்து நம்மளுக்கு வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், அப்படியே வேகும் போதே பாருங்கள் அவ்வளோ வாசனையாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து இந்த டயத்தில் கொத்தமல்லி இலை சேர்த்து நம்ம இறக்கிக்க போகிறோம். இப்போ வந்து கிராமத்து முறையில் நம்ம எப்படி காடை கிரேவி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு தட்டில் வாழை இலை சேர்த்து நம்ம இப்போ சாப்பாடை எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், சூடாக சாப்பாடை நம்ம எடுத்துகிட்ருக்கோம். போதும் கிரேவி
அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காடை வந்து சூப்பராக நம்ம கிராமத்து முறையில் எப்படி செய்யறதுன்னு காமிச்சிருக்கோம். அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன மாதிரி சமைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறோம். நீங்கள் வீடியோ காடை கிரேவி செய்கிறத பார்த்துருப்பீங்க. இப்போ நமக்கு செஞ்சு நம்ம தட்டுக்கே சோறு வந்துருச்சு. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். முதல்ல லெக் பீஸ் சாப்பிட போகிறோம். வாங்க. சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வாரம் என்ன வீடியோ போடுறதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் போடுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.